بسم الله الرحمن الرحيم. عن عائشة رضي الله تعالى عنها أنها اشترت نمرقة فيها تصاوير، فقام النبي صلى الله عليه وسلم بالباب فلم يدخل، فقلت أتوب إلى الله مما أذنبت. قال: ما هذه النمرقة؟ قلت: لتجلس عليها وتوسدها. قال: إن أصحاب هذه الصور يعذبون يوم القيامة، يقال لهم أحيوا ما خلقتم، وإن الملائكة لا تدخل بيتا فيه صور، أو كما قال عليه الصلاة والسلام وتسليم. முத்தஃபக்குன் அலைஹி. ஆயிஷா அம்மா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் இது. உம்முல் முஃமினீன் அவர்கள் சொல்றாங்க, இஷ்தரத்து நும்ரகத்தன் ஃபீஹா தஸாவீரு. ஒரு தடவை ஒரு சிறு தலையணை ஒன்றை வாங்கினார்கள். அதுல சில உருவப்படங்கள் இருந்தன. ஃபகாமன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பில்பாப். இந்த பொருளை வாங்கி வீட்டில் வச்சிருக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாசலோடு வந்தவர்கள் நின்று விட்டார்கள், வீட்டுக்குள்ள வரல. அந்த நேரத்தில் ஃபகுல்து, ஆயிஷா தான் இந்த ஹதீஸை சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க, அத்தூபு இலல்லாஹி மிம்மா அதனபுத்து, நான் செய்த பாவத்திலிருந்து அல்லாஹ்விடத்தில் நான் பாவ மன்னிப்பு தேடிக்கொள்கிறேன். என்ன காரணம் சொல்லுங்க நபியே, ஏன் வாசல்லே நிற்கிறீங்க, உள்ள வாங்க அப்படிங்கும்போது, அப்போ ஃபகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, மஹாதிஹின் நும்ருகா, என்ன அந்த தலைவாணி உருவப்படங்களோட இருக்குது. இந்த சிறு நும்ருக்காங்கிறது இந்த மாதிரி உட்கார்ந்துருக்கும் போது முதுகுக்கு பின்னாடி போட்டு சாஞ்சி உட்கார்றதுக்கும் பயன்படுத்திக்கிடலாம், இல்லை கைகளை ஊனி அமர்ந்துக்கிறதுக்கும் பயன்படுத்திக்கிடலாம். அந்த மாதிரி உண்டான ஒரு சிறு தலையணை. என்ன இது புதுசா இருக்குதே, அதுலேயும் உருவப்படங்களோடு இருக்குதே அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்க, குல்து, நான் சொன்னேன், லி தஜ்லிஸா அலைஹா, நீங்க உட்காரும் போது உங்களுக்கு சப்போர்ட்டுக்காக வேண்டியும், துவசதஹா, அதுல நீங்க சாஞ்சிக்கிறதுக்காக வேண்டியும் நான் என்ன செஞ்சிருக்கிறேன், அதை வாங்கியிருக்கிறேன் நபியே அப்படின்னு சொல்லி ஆயிஷா அம்மா சொல்றாங்க. இப்போ கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன அஸ்ஹாப ஹாதிஹி சுவரி, இந்த உருவப்படம் உடையவர்கள் இருக்கிறார்களே, யுஅதபூன யௌமல் கியாமா, கியாமத் நாளையில அவர்கள் அதாபு செய்யப்படுவார்கள், வேதனை செய்யப்படுவார்கள் அப்படிங்கிற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. யுகால லஹும், அவர்களிடத்துல இப்படி சொல்லப்படுமாம், கியாமத் நாளையில், அஹ்யூ மா ஹலக்தும், நீங்கள் உருவாக்கிய இந்த படங்களுக்கு நீங்கள் உயிர் கொடுங்கள் என்பதாக அவர்களிடத்துல சொல்லப்படும். அந்த கேள்விக்கு பதில் கிடைக்காத வரை அவர்கள் அந்த இடத்திலிருந்து நகல முடியாது போன்ற விஷயங்களை எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்றாங்க, சொல்லித்தர்றாங்க. அதுக்கடுத்து இன்னொரு கொசுறு செய்தியாக நபியர்கள் சொல்லும்போது, இன்னல் மலாயிகா, மலக்குமார்கள், லா தத்குலு பைத்தன் ஃபீஹி சூரத்து, எந்த வீடுகளில் உருவப்படங்கள் இருக்குமோ அந்த வீடுகளில் ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் நுழைய மாட்டார்கள் அப்படிங்கிற செய்தியவும் நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி முடிக்கிறாங்க. இந்த ஹதீஸு பிரபல்யமாக முத்தஃபக்குன் அலைஹி 2 ஹதீஸ் கிதாபுகளையும் இடம்பெறக்கூடியது, புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸு அப்படிங்கிறத நமக்கு இமாம்கள் சொல்லித்தர்றாங்க. ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய பொருட்களிலும் கூட உருவப்படங்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத இன்றைய தினத்தினுடைய பாடம் நமக்கு சொல்லித்தருது. ஆனால் இன்று வரக்கூடிய நம்மளுடைய இளைஞர்களிடத்தில் அவர்கள் அணியக்கூடிய டிஷர்ட்டுகளில் எவ்வளோ பெரிய உருவப்படங்கள்லாம் முதுகுக்கு பின்னாடி இருக்குன்னு பார்க்க முடியும். உருவப்படங்களோடு உடை அணிதலும் கூடாது. வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய தலையணை போன்ற பொருட்களிலேயே உருவப்படம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால், நாம் அணியக்கூடிய ஆடைகளில் எவ்வளவு உருவப்படங்களோடு நம்மளுடைய இந்த காலத்தினுடைய இளைஞர்கள் வர்றாங்க. நம்மலாம் ஓரளவு எல்லாம் வயசானவங்க தான், அப்படித்தானே? ஒரு சில பிள்ளைங்க வாலிபர்கள் இருக்கிறோம். ஆனால் எத்தனையோ நபர்கள் இன்னும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிறு பிள்ளைகள் கூட அவங்களுக்கு நம்ம வாங்கி கொடுக்கக்கூடிய உடைகளில் கூட ஸ்பைடர் மேனு, அந்த மேனு, இந்த மேனுன்னு சொல்லி ஒவ்வொரு உருவப்படங்களை போட்ட அந்த பனியன்களை, அந்த டிஷர்ட்டுகளை, அந்த உடைகளை நம்ம வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ அந்த விஷயம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கவனிங்க.
2 நாளைக்கு முன்னாடி ஒரு நண்பர் ஒரு சின்ன போட்டோ அனுப்பியிருந்தார். அவ்வளோதான். என்னன்னு நம்ம தான் கேட்க வேண்டியிருக்கு. என்னப்பா போட்டோ அனுப்பியிருக்க அப்படின்னா, இது நாங்கள் வாங்கின உடை, இந்த உடையில பட்டர்ஃப்ளை மாதிரி பார்க்கறதுக்கு இது தெரியுது, இதை பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்குறான். அது தீன் மேலே கொஞ்சம் ஓரளவு சின்ன அக்கறை இருக்குதா இல்லையாங்கிறத நான் இங்கே சொல்லித்தரேன். நம்ம கைலிகள் இப்போ வாங்குறோம், நண்டு பிராண்டு கைலின்னு சொல்லி, அதில் பார்த்தோன்னா கீழே நண்டு படத்தையே போட்டு வச்சிருக்கான். ஹஜ்ரத் இந்த மாதிரி படம்லாம் போட்டு வருது, இந்த கைலிகளோட தொழுகலாமா அப்படின்னு கேள்விகள் வருது. ஓரளவு தீனனுடைய கொஞ்சமாவது சின்ன சின்ன விஷயங்களிலும் கூட நாம் பின்பற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி இது மாதிரி கேள்விகள் வரணும். வந்தால் தான் தீனை பற்றி நம்ம கொஞ்சமாவது மார்க்கத்தை பற்றி நாம் தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். கண்ணியத்திற்குரியவர்களா சொல்லுங்க. கூடுமான அளவு வெளியே தெரியாதபடி ஏதாவது ஒரு டப்பாக்களை போட்டு வச்சுக்கிடலாம். அவங்க என்ன கேட்குறாங்க புரியுதுங்களா? எப்படி தலையணையில் உருவப்படம் இருந்ததுனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நியூஸ் பேப்பர் வாங்குற அதில் இல்லாத பலாப்பூரா அதில் தான் வரும். அப்படி தானே? எல்லா விளம்பரத்தையும் அதில் தான் பண்ணி வச்சுருப்பான். அது நம்ம தேவைக்கு பார்த்து முடித்தோமா அதை என்ன செஞ்சிட வேண்டியதான், ஒரு அட்டை டப்பாவில் போட்டு வெளியே தெரியாதபடி வச்சிடணும். அதை நம்ம என்ன ஒன்றும் செய்ய போகிறதில்ல. மாதத்துக்கு ஒரு தடவையோ அல்லது 2 மாதத்துக்கு ஒரு தடவையோ என்ன செய்ய போகிறோம், திரும்ப இடைக்கு தான் போடப்போம். அதனால் அந்த மாதிரி விஷயங்கள் அது இம்பார்ட்டன்ட்ங்கிற அடிப்படையில் வந்துடும். இப்போ நம்ம ஃபோட்டோ எடுக்கிறோம், எதுக்கு? பாஸ்போர்ட்டுக்கு. அதே மாதிரி இப்போ உண்டான எந்த அப்ளிகேஷனாக இருந்தாலும் ஃபோட்டோக்கள் போட வேண்டிய நிர்பந்தம் ஆகி போச்சு. இன்னும் சொல்லப்போனால் ஒரு நேரத்தில் ஃபோட்டோவே எடுக்கக்கூடாதுன்னு சொன்ன மஜ்லிஸுகளில் கூட இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், வீடியோ கேமராக்களை வச்சு வீடியோ பிடிச்சிக்கிட்டு தான் இருக்கிறோம். அப்படி தானே? அது வேற. நம்ம வீடுகளில் வைக்கக்கூடிய பொருட்கள், நம்ம உருவப்படங்கள், இன்னும் கூட சில வீடுகள்லாம் நம்ம துவாவதை போகும்போது பார்த்தோன்னா பெருசாக ஃபோட்டோவை போட்டு மாலையை போட்டு வச்சுருக்காங்க. அதில் ஒரு விளக்க வேற ஏற்றி வச்சிருக்கிறான். எதற்காக இது சொல்றோம்னா, உருவப்படங்கள் அப்படிங்கிற எந்த விதத்திலையும் அதை நாம பயன்படுத்தாமல் இருக்கணும், வைக்காமல் இருக்கணும். எங்களுடைய இறந்தவர்களின் ஞாபகத்திற்காக வைக்கிறோம் என்று மாற்றார்கள் செய்யக்கூடிய கலாச்சாரம் அவர்களோடு சேர்ந்த என்னவோ தெரியல, அந்த பழக்கங்கள் என்ன செஞ்சிருது அப்படியே நம்மளிடத்திலையும் ஊடுருவி போயிடுது. அல்லாஹ் தஆலா காப்பாற்றணும். மலக்குமார்கள் உள்ள நுழைய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக சொல்லுவாங்க. இப்போ மலக்குமார்கள் நுழைய மாட்டாங்க அப்படின்னு சொன்னா அப்ப மௌத்துடைய மலக்கு வரமாட்டாரா? நல்லதா போச்சுன்ட்டு எல்லாரும் சுத்தி உருவப்படத்தை வச்சு நடுவில் உட்காந்துக்கிடுவாங்க. அப்ப அதற்கு அர்த்தம் அப்படி அல்ல. அதாவது ரஹமத்துடைய மலக்கு, இரணம் கொண்டு வரக்கூடிய ஒவ்வொன்றுக்குன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருக்கிறான், ஒவ்வொருவர்களுக்கு பொறுப்பு கொடுத்திருக்கிறான். அப்ப ரஹமத்துடைய ரிஸ்க்கு கொண்டு வரக்கூடிய மலக்குமார்கள் என்ன செய்ய மாட்டாங்க, நுழைய மாட்டாங்க. அப்போ நம்ம வீட்டில் பரக்கத்தே இல்லாமல் இருக்குன்னா அதற்கு உண்டான காரணங்கள் இதுவாகவும் இருக்கலாம். அப்படிங்கிறத நாம் கவனத்தில் எடுக்கணும். அல்லாஹ் உண்மையை உணர்ந்து அமல் செய்யக்கூடிய நசீபுள்ள நபர்களாக நம்மையும் நமது சந்ததியினரையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. பிஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.